இந்த நாளின் சிந்தனைக்காக 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். आज के विचार और मनन के लिए 2 कोरिन्थियर 12वां अध्याय उसका 9-10वां वचन पढ़ेंगे. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். उसने कहा तेरी कमजोरी पर मेरा जो कृपा और अनुग्रह वो थामेगा. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் மேன்மை பாராட்டுவேன். इसलिए मसीह का शामत मेरे ऊपर ठहरने के लिए मैं हरदम उसकी शामत की तारीफ करता रहूंगा. அந்தபடி நான் பலவீனனாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். मैं उसी के आधार पर जो कमजोर नहीं बल्कि बलवान हूं. ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கணிலும் நான் பிரியப்படுகிறேன். इसलिए मसीह के द्वारा आने वाली सारी प्रकार की कमजोरी दुर्बलताओं पर मैं अति प्रीति हूं. ஹalleluya. हालेलुया. இந்த வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதான வார்த்தை. ये जो शब्द जो है प्रेरित पौलुस कहने जाने वाले शब्द हैं. மிகுந்த நெருக்கத்துக்குள்ளாக பலவீனத்திற்குள்ளாக வேதனைக்குள்ளாய் கடந்து போய் கொண்டிருக்கிறதான பவுலிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார் என் கிருபை உனக்கு போதும். बड़ी कमजोरीता और निर्बलता के और जाने वाले पौल को देखकर परमेश्वर कहता है कि तेरे निर्बलता पर मेरा बल मेरा सामर्थ रहेगा. அவர் விதமாய் சொல்லுகிறார் என்னுடைய வாழ்க்கையில் இருந்ததான ஒரு முள் நீக்கப்படும்படியாய் நான் தேவனிடத்தில் மன்றாடினேன். அந்த மன்றாடுதலை கேட்டு ஆண்டவர் சொன்னார் என் கிருபை உனக்கு போதும் உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லுகிறார். वो कहता है कि मेरे जीवन पर रहने वाली कांटा मुझसे दूर होने के लिए मैंने परमेश्वर के पास विनती किया, बल्कि परमेश्वर ने उस विनतियों को सुनकर कांटा को नहीं हटाए, बल्कि उसने कहा तेरे दुर्बलताओं पर मेरा बल रहेगा. அதே வார்த்தையை இந்த காலைவேளையிலும் அன்பான சபையாரே உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் என் கிருபை உனக்கு போதும் உங்களுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று அவர் சொல்லுகிறார். उसी तरह इस सुबह के समय पर कलीसिया वालों आपको देखकर परमेश्वर कहता है कि आपकी निर्बलता पर परमेश्वर का बल वह पर्याप्त रहेगा. ஒருவேளை சரீரத்தில் பலவீனம் உள்ளவர்களாய் நீங்கள் चाहे இருக்கலாம். आपके शरीर पर आप निर्बलता हो सकते हैं. சில பலவீனங்கள் மீண்டும் மீண்டுமாய் உங்களை தாக்குகிறதா இருக்கலாம். आपकी जो कमजोरी बार बार आपके साथ हमला करता होगा. மீண்டும் மீண்டுமாய் சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ளுகிறவர்களாய் இருக்கலாம். बार बार कहीं प्रकार की समस्याओं को अपेक्षा करते होंगे. நீங்கள் ட்ரீட்மென்ட்கள் எடுத்தும் இல்லை என்றால் ஜெபித்தும் பல பிரயாசங்களை எடுத்தும் அதில் ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கிற விஷயங்களாய் आप இருக்கலாம். इलाज करने के बावजूद भी आप प्रार्थना करने के बाद भी उस पर कोई भी फर्क नहीं होता होगा. ஆண்டவர் இந்த காலைவேளையில் சொல்லுகிறார் என் கிருபை உனக்கு போதும் உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். इस सुबह के समय पर परमेश्वर आपसे कहता है कि आपकी दुर्बलताओं पर परमेश्वर का बल वो रहेगा. இந்த மாதத்திற்குரிய வார்த்தையாக கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுகிறார். इस महीने के वचन के रूप पर परमेश्वर तुम्हारे साथ ये बोल रहा है அவருடைய கிருபை உனக்கு போதும். उसकी अनुग्रह वह पर्याप्त உன்னுடைய है. பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். उसका आपकी निर्बलताओं पर परमेश्वर का बल परिपूर्ण होगा. பலவீனத்தின் மத்தியில் இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற அன்பானவர்களை கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்கள் इस कमजोरियों के बीच पर भी परमेश्वर की आराधना पर आप भाग लेने वाले आप हाथ उठाकर ये कहो. பிரச்சனையோடு கூட இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறவர்களை கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்கள். समस्याओं के साथ आराधना करने वाले उसके सम्मुख पर हाथ उठाकर ये कहो. சில நெருக்கத்தின் பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கிறவர்களே கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்கள். कई प्रकार की दबाव के मार्ग पर जाने वाले आप हाथ उठाकर ये कहो. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க கிருபை எனக்கு போதும். हाथ उठाकर ये कहो कि आपकी अनुग्रह मेरे लिए काफी है. என்னுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும். confess निर्बलता पर आपका बल पर्याप्त है. கரங்களை உயர்த்தி மீண்டுமாய் சொல்லுங்கள் ஏன் உம்முடைய கிருபை எனக்கு போதும். हाथ उठाकर फिर से कहो आपका बल मेरे लिए काफी है. என்னுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் मेरे விளங்கும். निर्बलता पर आपका बल परिपूर्ण होगा. ஹalleluya. விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறவர்களை கர்த்தர் அந்த கிருபையினால் இந்த காலைவேளையிலும் நிரப்புகிறவராய் இருக்கிறார். विश्वास के साथ कबूल करने वाले को इस भोर के समय पर परमेश्वर उस अनुग्रह से आपको भरपूर करेंगे. ஹalleluya. அந்த பலனால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக, परमेश्वर के बल से आपको भरपूर कर वो आपको आशीर्वाद करेंगे. பலவீனத்தை குறித்து ஆண்டவர் சொன்னதான வார்த்தையை கேட்டதான பவுல் அறிக்கை செய்கிற 3 காரியங்கள் இந்த வசனத்திலே நாம் பார்க்க முடியும். दुर्बलता के समय पर कबूल
निर्मूल करने वाला 3 प्रकार के कार्यों को हम यहाँ पर देखते हैं। ஹalleluya நான் இவ்விதமாய் சொல்ல விரும்புகிறேன். मैं इस प्रकार बोलना चाहूंगा, பலவீனங்கள் நம்முடைய பலவீனங்கள் நம்மை பலவீனனாய் மாற்றுவதற்காக அல்ல. कमजोरियां हम लोगों को कमजोरी व्यक्ति बनाने के लिए नहीं, அவர் நம்மை பலனடைவதற்காக நம்முடைய வாழ்க்கையில் பலவீனங்களை हम அனுமதிக்கிறார். लोगों को सामर्थ्यवान बनाने के लिए हम लोगों को कमजोरियां आती அதை है। நான் இவ்விதமாய் சொல்லுகிறேன், நம்முடைய பலவீனங்கள் நாம் பலனடைவதற்குரிய பாதையாய் பாலமாய் நம்முடைய வாழ்க்கையில் इसलिए இருக்கிறது. मैं इस प्रकार कहना चाहूंगा कि हमारी कमजोरियां कमजोरी के तरफ नहीं बल्कि बलवंता और सामर्थ्यवान बनाने के लिए। எத்தனை பேர் அதை விசுவாசித்து கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்க? आप में से कितने जन हाथ उठाकर कह सकते என்னுடைய हैं, சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், मेरे शरीर पर रहने वाली என்னுடைய कमजोरियां, வாழ்க்கையில் நான் சந்திக்கிற பிரச்சனைகள், मेरे जीवन पर मैं जो मुलाकात करने वाली இந்த உலகத்தில் समस्याएं, நான் எதிர்கொள்கிறதான போராட்டங்கள், इस जिंदगी पर बैठने वाली सारे प्रकार की அது समस्या, நிந்தைகளாலும் அவமானங்களாய் இருந்தாலும், चाहे निंदा या अपमान क्यों ना हो, அது எப்பேற்பட்ட பிரச்சனைகளாய் இருந்தாலும், या वो कितनी बड़ी समस्या क्यों ना हो, அது என்னை பலவீனப்படுத்துவதற்காய் அல்ல, वो मुझे निर्बलता करने के लिए नहीं, நான் கிறிஸ்துவுக்குள் பலன் அடைவதற்குரிய பாலமாய் இருக்கிறது என்று நான் मैं விசுவாசிக்கிறேன். मसीह के अंदर बलवान बनने के लिए वो मेरे लिए मार्ग बनता है। எனவே பவுல் விதமாய் சொல்லுகிறார், என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். इसलिए पौल इस प्रकार कहता है कि मेरे कमजोरी पर मैं बड़ापन करूंगा। இந்த நாளில் எத்தனை பேர் உங்களுடைய பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாய் आप में से இருக்கிறீர்கள்? कितने जन आपके निर्बलता पर आप बड़ापन करते हो? அன்பான தேவனுடைய ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஆவிக்குரியவர்களே, நீ முறுமுறுக்கிறவர்களாய் அல்ல, மேன்மை பாராட்டுகிறவர்களாய் இருங்கள். प्यारे परमेश्वर के प्रिय लोगों, आप आपकी निर्बलता पर बड़बड़ नहीं बल्कि उसके लिए आप बड़ापन करना है। ஹalleluya. அவர் விதமாய் சொல்லுகிறார், என்னுடைய உள்ளமை தங்கும்படி என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். वो कहता है कि मेरे निर्बलता पर मैं हर दम उसके लिए आनंद और खुशी रहूंगा। இந்த ஆராதனையில் இந்த காலைவேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் துக்கத்துடனே கூட அல்ல, முறுமுறுப்புடனே கூட அல்ல, வேதனையோடு கூட அல்ல, மிகவும் சந்தோஷமாய் உங்களுடைய பலவீனை குறித்து பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். ஏனென்றால் உங்களை பலவீனப்படுத்தும்படியா இந்த பலவீனங்கள் அல்ல, உங்களை பலனடைய செய்யும்படியா உங்கள் வாழ்க்கையில் இது வெளிப்பட்டிருக்கிறது. आप इस भोर के समय पर आप बड़बड़ के साथ और निराश के साथ नहीं बल्कि आपके दुर्बलता पर आप जो है बड़ापन करना है और आनंद और खुशियां रहना है। ஹalleluya. அது பலனடைவதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. और वो तुम्हारे लिए बलवान बनाने के लिए मार्ग है। எனவே பவுல் ரோமர் 5 அதிகாரம் 3, 4, 5 வசனங்களில் இவ்விதமாய் சொல்லுகிறார். पौलुस रोमियो की पत्रिका 5वां अध्याय पर 4, 5 इस प्रकार लिखा है, ஓ உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து. ரோமர் 5:3 ஒவ்வொரு வேர்ட்ஸா போடுங்க. केवल यही नहीं वरन हम क्लेशों में भी घमंड करें, यहाँ जानकर कि क्लेश से धीरज और धीरज से खरा निकला और खरे निकलने से आशा उत्पन्न होती है। அவர் சொல்கிறார், உபத்திரவங்களில் நான் உபத்திரவம் பொறுமை, பொறுமை பரீட்சையை, பரீட்சை நம்பிக்கை உண்டாக்குறது என்று நான் அறிந்து உபத்திரவங்களில் மேன்மை பாராட்டுகிறோம். केवल यही नहीं, वो कहता है कि वरन हम क्लेशों में भी घमंड करें, ये जानकर कि क्लेश से धीरज और धीरज से खरा निकला और खरे निकलने से आशा उत्पन्न होती है और आशा से लज्जा नहीं होती है, क्योंकि தேவன் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருப்பதால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. क्योंकि पवित्र आत्मा जो हमें दिया गया है उसके द्वारा परमेश्वर का प्रेम हमारे मन में डाला गया है। எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளும் பலவீனங்களும் போராட்டங்களும் இவைகள் எல்லாம் பொறுமையை உண்டாக்குறது, பொறுமை பரீட்சையை உண்டாக்குறது, அந்த பரீட்சை நம்பிக்கையை கொண்டு வருகிறது. और इसी प्रकार हमारे जीवन पर जो कोई संकट और क्लेश को हम लोग दिन भर दिन सहते हैं, उससे हम धीरज को सीखते हैं, उससे हम खरे निकलते हैं और उससे हमारे जीवन पर आशा उत्पन्न होती है। நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிற பலவீனங்களின் நிமித்தமாக அவர் யார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த हमारे விரும்புகிறார். जीवन पर जो कोई परमेश्वर संकट को परवानगी देता है, इसके द्वारा हम लोग परमेश्वर को जानते हैं। அவர் யார் என்பதை வெளிப்படுத்த விரும்புகிறார். वो कौन है कर वो हमें प्रकट करना चाहते நான் हैं யார் என்பதையும் வெளிப்படுத்த விரும்புகிறார். और वो चाहते हैं कि हम कौन है कर प्रकट करने के எத்தனை பேர் लिए। ஆமென் சொல்றீங்க? ये कितने जन आमेन कहते हो? ஹalleluya. உபத்திரவம் உபத்திரவங்கள், நீ நேரிடுகிற பிரச்சனைகள், உன்னுடைய பலவீனங்கள் உன்னை பலவீனப்படுத்தி ஒதுக்கி விடுவதற்காக அல்ல, உன்னை யார் என்று அறிவதற்கும் அவர் யார் என்று உன்னுடைய வாழ்விலே வெளிப்படுத்துவதற்குமாகவே அவர் பலவீனங்களின் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். आपके जीवन पर संकट क्लेश इसलिए अनुमति नहीं दिया गया, बल्कि आप आपके जीवन पर कौन हो और परमेश्वर कौन है कर आपके जीवन पर प्रकट करने के लिए ही
संकट और मुसीबतें हमारे जीवन पर आती எத்தனை है। பேர் இந்த காலை வேளையில் சொல்லுவீங்க, ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்வில் வெளிப்படுகிறதற்காய் நன்றி. इस भोर के समय पर कितने जन कहोगे कि परमेश्वर आप मेरे जीवन पर प्रकट हो रहे हो इसलिए धन्यवाद। நீர் என்னை அறிந்து கொள்வதற்காய் நன்றி. आप मुझे जान गए इसलिए आपको धन्यवाद। ஆண்டவரே நான் உம்மை அறியவும் நீர் என்னை அறிந்து கொள்ளவும் நீர் ஏற்படுத்துகிற இந்த பாதைகளுக்காய் நன்றி என்று எத்தனை பேர் சொல்லுவீங்க? परमेश्वर आप मुझे जानने के लिए, आपको जानने के लिए इस प्रकार के मार्ग को तूने मेरे लिए तैयार किए इसलिए धन्यवाद कर कितने जन कहोगे? ஆண்டவர் நம்மை அனுமதிக்கிற பாதைகளினாலே கர்த்தரை அறிந்து கொள்ள முடிகிறது. परमेश्वर अनुमति देने वाले मार्ग से हम परमेश्वर को जान सकते हैं। ஓ கர்த்தர் நம்மை அனுமதிக்கிற பாதைகளினாலே நாம் கர்த்தரை இன்னும் அறிந்து கொள்ள முடிகிறது. परमेश्वर अनुमति देने वाले मार्ग के द्वारा हम परमेश्वर को और जान सकते हैं। அவர் சமயத்துக்கேற்ற சகாயராய் கிருபையை தந்து நம்மை நடத்துகிறவராய் वह இருக்கிறார். समय और वक्त का योग्य सहायक बनकर परमेश्वर हमारे लिए वो क्रिया करते हैं। எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? எனக்கு ஏற்படுகிறதான பலவீனங்களின் மத்தியில் என்னுடைய அழைப்பு, என்னை குறித்ததான தேவ திட்டம், என்னை குறித்ததான எனக்கு இருக்கிறதான விசுவாசம் அது வெளிப்படும் பாலமாக இருக்கிறது. कितने जन जानते हो कि मेरे जीवन पर आने वाले दुर्बलता और क्लेशों के द्वारा परमेश्वर की इच्छा और उसकी विचार और मेरे द्वारा परमेश्वर का बुलावा क्या है कर इसे प्रकट कर सकता हूं। எனவே அன்பானவர்களே, உங்களுடைய பலவீனங்கள் உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும். प्यारे परमेश्वर के लोगों, आपकी कमजोरी आपकी विश्वास को प्रकट करता है। உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறதான பலவீனங்கள் உங்களுடைய அழைப்பை வெளிப்படுத்தும். आपके जीवन पर आने वाला क्लेश और निर्बलता आपके जीवन की बुलावा को पूरा करेगा। உங்களுக்கு ஏற்படுகிறதான பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு தேவ திட்டத்தை வெளிப்படுத்தும். आपके जीवन पर आने वाली समस्या के द्वारा प्रभु की एक योजना आप पर प्रकट होगा। ஹalleluya, हालेलुया। ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நாம் சிந்திக்க முடியும். अब्राहम के जीवन पर हम विचार कर सकते हैं। பலவீனம் என்று நான் அதை சொல்லவில்லை. मैं कमजोरी हूं कर नहीं कह रहा हूं। ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்த சந்ததியை கொடுக்கிறார். अब्राहम के साथ परमेश्वर एक प्रतिज्ञा की एक वंश को देते हैं। ஒரு நாளிலே ஆண்டவர் அவனை தனக்கு திரும்ப பலியாக செலுத்தும்படியாய் கேட்கிறார். और वो कहता है कि तू अपने बेटे को मेरे लिए कुर्बान कर இந்த செய்தியை அவன் யாரிடத்திலும் சொல்ல முடியாது. ஒரு நெருக்கத்தில், ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பத்திற்குள்ளாக மாற வேண்டிய சூழ்நிலையில் ஆபிரகாம் इस தள்ளப்படுகிறார். संदेश को वो किसी को नहीं बता सकता है। बड़ी प्रकार की क्लेश और एक बड़ी संघर्ष और बड़े उसको संदेह की कार्य हो गई थी। நீண்ட காலம் காத்திருந்து பெற்றுக்கொண்டவனாகிய வாக்குத்தத்த சந்ததியை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அவன் அந்த சந்ததியை மீண்டுமாய் ஆண்டவர் திரும்ப கேட்கிறதான ஒரு அனுபவம். बड़े धीरज के साथ पाए हुए अपने बेटे को परमेश्वर के समूह पर लेकर जा रहा है और इस बात से बड़ा उसको संकोच है। அவர் மிருங்க நெருக்கத்தின் மத்தியிலே கடந்து போனாலும் ஆபிரகாம் விசுவாசத்தோடு வாக்குத்தத்த சந்ததியை தந்தவர் அவரை திரும்ப எடுத்தால் மீண்டுமாய் அவருடைய சந்ததியை ஆசீர்வதிக்க வல்லவர் என்ற விசுவாசத்தோடு அதை ஒப்புக் கொடுக்க தீர்மானிக்கிறார். और उसने ये निर्णय लिया कि इतने धीरज के बाद मिला हुआ मेरे बेटे जो परमेश्वर के द्वारा प्रतिज्ञा पाकर जो दिया गया फिर से परमेश्वर को देने के लिए वो तैयार हो गया है। அந்த பிரத்யேக அனுபவத்தை ஆபிரகாமின் வாழ்க்கையிலே தேவன் அனுமதித்து கொடுத்தாலும் और उस प्रकार की कार्य को अब्राहम के जीवन पर परवानगी देने के बावजूद भी அதனுடைய முடிவில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. उसके अंत पर परमेश्वर कहने वाला एक वचन है। ஆபிரகாமே, நீ உன்னுடைய மகனை கொடுக்க தீர்மானித்தபடினாலே இது நிமித்தம் நீ தேவனுடைய மனிதன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். और परमेश्वर इसके खातिर ये वचन उससे कहा कि तू अपने एकलौते बेटे को देने के लिए भी तूने संकोच नहीं हुआ, इसलिए तू परमेश्वर का मनुष्य कर कहता हूं। எனவே நான் விதமாய் சொல்லுகிறேன், நம்மை தேவன் கடத்தி விடுகிற சகல பிரதிகூலமான நெருக்கடியான இல்லை என்றால் சற்று யோசிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் தேவன் அது தேவனுடைய திட்டத்தை தேவன் நம்மை அறிந்து கொள்வதற்காக அனுமதிக்கிறதான பாதைகளாக இருக்கிறது. हमारे जीवन पर कितने प्रकार की जो समस्या भरे हुए एक विचार हमारे जीवन पर आ रहा है, इसका मतलब वो परमेश्वर की खातिर आ रहा है। मतलब परमेश्वर के उसकी योजना उसकी इच्छा उसके अंदर है कर जानना है। யோபு என்ற பக்தனை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். अय्यूब नाम का भक्त के बारे में हम जानते हैं। தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் நீதிமான், परमेश्वर को डरने वाला और वो धर्मी था, சன்மார்க்கன். वो एक सन्मार्ग था। ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்காத வேதனைகளை அவன் அனுபவிக்கிறான். अपने जीवन पर अनुभव नहीं किया हुआ सारी संकट को क्लेश को अनुभव किया। சகலதும் அவனை விட்டு நஷ்டப்பட்டு போய்விடுகிறது. सारी बातें उसको छोड़कर वो नष्ट भी पाया। சரீரத்தில் வேதனை
வேதனையோடும் சுகவீனத்தோடும் இருக்கிறான். शरीर पर बड़े कष्ट और जो बड़े क्लेश के साथ है. மனைவியும் அவனுடைய வேதனையை பார்த்து அவனை பார்த்து நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லுகிற அளவுக்கு அவன் அவன் தள்ளப்படுகிறான். ये उसकी पत्नी भी यहाँ तक बोलती है तू परमेश्वर को इनकार कर, यहाँ तक हो सकता है तू अपनी जान भी छोड़ दे, ऐसे कर उसकी बीवी भी कह रही है. நிந்திக்கிற கூட்டம் ஒரு பக்கம், निंदा करने वाले एक झुंड एक तरफ, நிந்திக்கிற கூட்டம் ஒரு பக்கம், निंदा करने वाली एक झुंड एक तरफ, விமர்சிக்கிற கூட்டம் ஒரு பக்கம், हमारे बारे में कई प्रकार की कमियां बोलने वाला एक झुंड. நெருக்கப்படுகிற யோபுவை நாம் பார்க்கிறோம். चारों तरफ दबाव पाने वाला अय्यूब के बारे में हम देखते हैं. ஆனால் யோபுவை குறித்து தேவன் அறிந்து கொள்கிறார். अय्यूब के बारे में परमेश्वर यहाँ पर जानता है. யோபுவை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. अय्यूब के बारे में हम लोग खुद जान सकते हैं. யோபு சொல்கிறான், இந்த தோல் முதலவைகள் அறிந்து போனாலும் என்னுடைய கண்களினால் அவரை பார்ப்பேன். यहाँ तक अय्यूब भी कबूल करता है मेरा शरीर बीमार होकर अगर वो सड़ भी जाए मैं अपने खुद की आंखों से मैं उसको देखूंगा. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். मेरा मुक्तिदाता वो जीवित है. இதிலிருந்து யோபுவினுடைய விசுவாசம் வெளிப்படுகிறது. और इसके जरिए हम ये जानते कि उसकी विश्वास प्रकट हो रही है. இந்த காலையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, इसके सुबह के समय पर प्रभु के वचन को सुनने वाले प्यारे बच्चों, நீங்கள் நேரிடுகிற பிரச்சனைகள், आप आपके जीवन पर जो क्लेश के ओर जा रहे हो, சந்திக்கிற பலவீனங்கள், आप जिस कमजोरी से मुलाकात कर रहे हो, நீங்கள் சந்திக்கிறதான சூழ்நிலைகள், आप जिस परिस्थितियों से मुलाकात உங்களுடைய कर रहे வாழ்க்கையில हो, எதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது? वो चीज क्या प्रकट कर रहा है? எதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது? वो क्या प्रकट कर रहा है? ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் உம்மை அறிந்து கொள்ளவும், परमेश्वर के सम्मुख पर परमेश्वर मैं आपको जानने நீர் के என்னை लिए அறிந்து கொள்ளவும், और आप मुझे जानने के लिए என்னுடைய பலவீனங்கள் பாலமாக அமையட்டும் என்று எத்தனை பேர் मेरा சொல்லுவீர்கள்? कमजोरी मेरे लिए बाल के रूप पर बदलने दो कर ஹalleluya ஹalleluya. हालेलुया. உபத்திரவம் பொறுமையை, उपद्रव से हम பொறுமை பரீட்சையை और ये से खरा से आशा பரீட்சை நம்பிக்கையை கொண்டு வருகிறது. और ये जो खरा से हम आशा को सीखते हैं. ஒருபோதும் நம்மை குறித்து சோதனையின் மூலமாகவே நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்புகள் உண்டாகிறது. हमें हमारी परीक्षा के द्वारा हम कौन है कर जानने की एक मौका हमें मिलता है. பூமிக்கு அடியிலிருந்து ஆழங்களிலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிற உலோகமான தங்கத்தை குறித்து அறிந்திருக்கிறோம். पृथ्वी की गहरे स्थानों से जो सोने को काट के जो निकालते हिस्सा हम सब जानते அது हैं. விலை மதிக்கக்கூடிய மனிதனுடைய கையில் துவளுகிற நல்ல ஆபரணமாக அது கடந்து வர வேண்டும் என்றால், अगर वो अच्छे बहुमूल्य बनकर इंसानों के हाथ पर आना है तो அது மிகவும் அதிகமான பலவிதமான ப்ராசஸ்க்கு நேராய் கொண்டு செல்லப்படுகிறது. उसको कई प्रकार के विधियों के अंदर गुजरना पड़ती है. அது அதிகமான வெப்பத்திற்குள்ளாக தீக்குள்ளாக போடப்படுகிறது. उसको अधिक तापमान के अंदर और अग्नि के अंदर उसे डालना पड़ती है. அதற்கு பிறகுதான் அது சுத்த பொன்னாக வெளிப்படுகிறது. उसके बाद वो शुद्ध सोना बनकर निकलती है. ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. மிகப்பெரிய பாரமான சுமைகளை ஏற்றி செல்லக்கூடிய வேகமாய் அந்த பாதையில் ஓடக்கூடிய ரயில் தண்டவாளங்களை பார்க்கிறீர்களே. और बहुत ही बड़े गन और वजन को उठाकर ले जाने वाली जो आप रेलगाड़ियों को देख सकते हैं. அந்த தண்டவாளங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, उस रेलगाड़ियों की पटरी को जब तुम देखते அந்த हो, தண்டவாளம் அவ்வளவு பயன்பாட்டுக்குள்ளாய் வருவதற்கு முன்பதாக वो उपयोग पर आने से पहले அவ்விதமாய் பாலமாய் மாற்றப்படுவதற்கு அளவுக்கு அதிகமான வெப்பத்திற்குள் அந்த இரும்பு கொண்டு செல்லப்பட்டது. उस पटरी को इतना कठिन किया जाता है कि बड़े तापमान पर डालकर उसे डालना पड़ती है. அவ்வளவு ப்ராசஸ்க்கு பிறகுதான் அந்த தண்டவாளம் அந்த பாலம் பயன்படுகிற ஒரு அனுபவத்திலே கொண்டு வரப்படுகிறது. उसके बाद ही जो है बड़ी कठिन के अंदर विधियों के अंदर ले जाने के बाद ही उस पटरी को इस प्रकार उपयोग किया जाता எனவே है. இதை புரிந்து கொண்ட பவுல் சொல்கிறார், பலவீனங்களின் நிமித்தமாய் நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். इसलिए ये सब कुछ जानने वाला पौलुस कह रहा है मेरे दुर्बलताओं पर मैं आनंद और खुशियां रहूंगा. இந்த பலவீனங்கள் என்னுடைய சோதனைகள் என்னுடைய பிரச்சனைகள் என்னை பலனடைவதற்கு காரணமாய் மாற்றுகிறது. मेरी दुर्बलता है मेरे कमजोरी और मेरे क्लेश मुझे बलवान बनाने के लिए. ஹalleluya. அதற்குரிய கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார். उसकी अनुग्रह को परमेश्वर அதற்குரிய देगा. கிருபை ஆண்டவர் கொடுக்கிறார். उसकी अनुग्रह को எனவே परमेश्वर பவுலை देगा. பார்த்து சொல்லுகிறார், பவுலே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், उस पौल को देखकर परमेश्वर कहता है நீ तू செய்ய जाने வேண்டிய वाला मार्ग कई
कहीं दूर है, நீ செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் அதிகமா இருக்கிறது. तू करने वाला कार्य और भी बहुत ज्यादा है. எனவே உன்னுடைய பலவீனத்தை குறித்து நீ பாரப்படாதே. इसलिए तू अपने कमजोरी के बारे में तू बोझ मत என் उठा. கிருபை உனக்கு போதும். मेरा अनुग्रह तेरे लिए काफी உன்னுடைய है. பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். तेरे कमजोरियों पर मेरा बल परिपूर्ण प्रकट உன்னுடைய होगा. பலனினால் நீ சில காரியங்களை தான் சாதிக்க तू முடியும். अपने बल के जरिए थोड़े ही कार्य को पूरा करेगा. என்னுடைய பலன் உன்னிலே வந்து விடுகின்ற பொழுது நீ மிகப்பெரிய காரியங்களை जब मेरा சாதிப்பாய். बल तेरे ऊपर आएगा, तू बहुत ही बड़े कार्य करेगा. எனவே அவர் விதமாய் சொல்லுகிறார், इसलिए वो इस प्रकार कहता என் है, கிருபை உனக்கு போதும். मेरा अनुग्रह काफी है. பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொன்ன பொழுது तेरे निर्बलता पर मेरा बल जब समाएगा. அவர் சொல்லுகிறார் ஆகையால் என்ற ஒரு வார்த்தை பார்க்கிறோம். वहां पर लिखा है इसलिए कर एक शब्द है. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்னிலே தங்கும்படி. इसलिए मसीह का शामत मुझ पर ठहरने के लिए. எத்தனை பேர் அவிதமாய் சொல்ல விரும்புகிறீங்க? आप में से कितने जन ऐसे बोलने உங்கள் चाहोगे? வாழ்க்கையிலே பலவீனமாய் இருக்கும் பொழுது, आपके जीवन पर जब तुम நீங்கள் பலவீனங்களை சந்திக்கும் பொழுது, आप दुर्बलताओं से நீங்கள் मुलाकात करते हो, உண்மையாய் கர்த்தரை சார்ந்து கொள்கிறீர்கள் என்றால், आप सचमुच परमेश्वर के संग लगे रहोगे, அவருடைய கிருபையில் சார்ந்து கொள்கிறீர்கள் என்றால், उसकी अनुग्रह पर लगे रहोगे, நிச்சயமாய் அவருடைய வல்லமை உங்களிலே கடந்து வருகிறது. निश्चय उसकी शामत तुम पर आएगा. எனவே நம்முடைய பலவீனங்கள் எதற்காக? हमारी कमजोरियां किस लिए? பவுல் அந்த காரியத்தை சொல்லுகிறார், पौलुस उस कार्य को प्रकट कर बोलता है, கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி. मसीह का शामत मुझ पर என் क्षमा. பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். मेरे कमजोरी के खातिर मैं उसका जो बड़ापन और घमंड करूंगा. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने जन विश्वास करते हो? பலவீனங்கள் நிமித்தமாய் கிறிஸ்துவின் வல்லமை எனக்குள் வருகிறது. कमजोरी के जरिए ही मसीह का शामत मुझ पर आता है. கிருபை எனக்குள் வருகிறது. उसकी अनुग्रह मुझे आता எனவே है. நம்முடைய பலவீனங்கள் கிறிஸ்துவின் வல்லமையை அனுபவிக்க, हमारी कमजोरी इसलिए कि मसीह का शामत को अनुभव करने के लिए, கிறிஸ்துவின் வல்லமை நம்மில் தங்கி வாசம் பண்ண, मसीह का शामत मुझ पर रहकर निवास करने के लिए. ஹalleluya हालेलुया. ஹalleluya. हालेलुया. யாதமா அதை அனுபவிப்பார்கள்? कौन इस प्रकार अनुभव करेगा? சங்கீதக்காரன் 13ஆம் சங்கீதத்தில் நான் ஆராதனை சொல்லதுபடி, भजनगार भजन संहिता पर 13वां अध्याय पर जिस प्रकार आराधना पर कहे थे, நான் கர்த்தருடைய கருணையில் கிருபையில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். मैं परमेश्वर की करुणा के खातिर उसकी अनुग्रह पर मैं भरोसा रखता हूँ. அவருடைய கிருபையில் நம்பிக்கையாய் இருக்கிறவன், उसकी करुणा पर भरोसा रखने அவருடைய वाला, வல்லமை அவன் மேல் தங்கும். उसकी शामत उसी व्यक्ति के ऊपर அப்படி என்றால் ठहरेगा. அவர் நம்முடைய பலவீனங்களுக்கான ஒரு காரணம், हमारा कमजोरी का एक कारण நாம் है பலனாய் மாறுவதற்குரிய பாலம். हम बलवान बनने का एक जो उड़ान पूल की நம்முடைய तरह है. பலவீனங்களுக்குரியதான இரண்டாவது காரணம், हमारा कमजोरी का दूसरा कारण यह है அவருடைய வல்லமை நம்ம மேல் தங்க. उसकी शामत हम पर ठहरने के எத்தனை பேர் लिए. விசுவாசிக்கிறீங்க? कितने जन विश्वास நான் करते हो? பலவீனனாய் இருக்கும் பொழுதே मैं जब निर्बलता रहूंगा, பலபலவனாய் இருக்கிறேன். मैं बलवान हूँ. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், इसलिए पौलुस कहता அவருடைய है வல்லமை என்னிலே தங்குகிறபடினா, उसकी शामत मुझ पर ठहरता इसलिए நான் பலவீனனாய் இருக்கும் பொழுதே मैं जब दुर्बलता நான் हूँ பலமுள்ளவனாய் இருக்கிறேன். मैं बलवान हूँ. எத்தனை பேர் அதை அறிக்கை செய்றீங்க? कितने जन कबूल करोगे? நான் பலவீனன் அல்ல, मैं कमजोरी नहीं நான் हूँ, வியாதிஸ்தன் அல்ல, मैं बीमारी नहीं நான் हूँ, வியாதிஸ்தன் அல்ல, मैं मरीज நான் नहीं हूँ, பலவீனன் அல்ல, मैं कमजोर नहीं கிறிஸ்துவின் हूँ. வல்லமை என்னில் தங்குகிறபடினா मसीह का शामत मुझ पर ठहरता நான் इसलिए பலமுள்ளவனாய் இருக்கிறேன். मैं बलवान और ताकतवर हूँ. கரங்களை உயர்த்தி சபையே அதை அறிக்கை செய்யுங்கள். हाथ उठाकर कलीसिया के लोगों को हो நீங்கள் और कबूल करो. நீங்கள் வறுமையில் இருந்தாலும் आप भले गरीबी में हो, கிறிஸ்துவின் வல்லமை உங்களில் வங்குதிருக்கிறபடினா मसीह का शामत तुझ पर है इसलिए நான் செல்வந்தனாய் இருக்கிறேன். मैं धनवान बनकर हूँ. நீங்கள் வியாதிஸ்தர்களாய் இருந்தாலும் आप मरीज होकर भी கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, हाथ उठाकर कहो கிறிஸ்துவின் வல்லமை என்னில் தங்குகிறபடினா मसीह का शामत मुझ पर ठहरता நான் इसलिए சுகமுள்ளவனாய் இருக்கிறேன். मैं चंगाई और सुख चैन के साथ हूँ. ஹalleluya. கிறிஸ்துவின் வல்லமை நம்மிலே தங்குகிறது. मसीह का शामत मुझ ஒரு पर நிமிஷம் ठहरेगा. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆராதிங்க. विश्वास करने वाले तालियां बजाकर उसकी விசுவாசிக்கிறவர்கள் आराधना करो. கரங்களை தட்டி ஆராதிங்க. तालियां बजाकर उसकी நீங்கள் आराधना करो. பலவீனனாய் இருக்கும் பொழுது आप जब कमजोरी हो கிறிஸ்துவின் வல்லமை உங்களே வாசம் பண்ணுகிறபடினா मसीह का शामत तुझ पर निवास நீங்கள் करता है इसलिए பலமுள்ளவர்களாகிறீர்கள். आप लोग बलवान बनकर हो. பலவீனன் அல்ல, आप लोग कमजोर नहीं நான் है. வியாதிஸ்தன் அல்ல, मैं मरीज नहीं நான் हूँ, நெருக்கப்படுகிறவன் அல்ல,
मैं नीचा नहीं हूँ, நான் வறுமையில் வாடுகிறவன் அல்ல, मैं शून्य पर जीने वाला नहीं हूँ। கிறிஸ்துவின் வல்லமை என்னை பலமுள்ளவனாய் மாற்றி இருக்கிறது. मसीह का शामत मुझे बलवान बनाता है। ஹalleluya, हालेलुया। பலவீனங்கள் எதற்காக? कमजोरी किस लिए? பவுல் இன்னொரு காரியத்தை சொல்கிறார். पौलुस और एक कार्य कहता 2 है, கொரிந்தியர் 12:7 அதை சொல்கிறார். दूसरा कुरिन्थियर 12 अध्याय के 7 में कहता है, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் मुझे प्रकट किया हुआ उस कार्य के घमंड पर நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, मैं मुझको ही ऊपर नहीं। ஹalleluya, हालेलुया। என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. मेरे शरीर पर एक कांटा दिया गया है। அவர் சொல்லுகிறார், எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் உன்னை உயர்த்தாதபடிக்கு, मैं मुझे प्रकट किए हुए उस उन्नति पर मैं अपने आप को घमंड नहीं करूंगा। தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு கிடைத்திருக்கிற பலவீனத்தை குறித்து அவர் சொல்லுகிறார், நான் என்னை மேன்மை பாராட்டாதபடிக்கு. वो कहता है अपने जीवन पर दिए हुए उस दुर्बलता के कारण मैं अपने आप को घमंड नहीं करूंगा। நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. मैं अपने आप को घमंड नहीं करना है। ஹalleluya, हालेलुया। எத்தனை பேர் சொல்லுவீங்க, कितने जन कहोगे நான் ரொம்ப மேல போயிட கூடாது, मैं बहुत ऊपर नहीं जाना है। நம்ம என்ன உயர்த்தப்பட்டாலும், हम लोग कितने भी उन्नति நம்ம किया जाए எவ்வளவு तो, பிளஸட் ஆனாலும், हम कितने भी आशीर्वाद क्यों ना हो, நாம நம்ம பெரியவங்களா நினைக்காது இருக்கிறதுக்கு हम अपने आप को घमंड नहीं करने के சில लिए பிரச்சனை ஆண்டவர் வச்சிருப்பார். थोड़े से समस्या प्रभु अपने लिए रखा रहेगा, ஆனா ஆண்டவருக்கு தெரியும், क्योंकि प्रभु जानता இவனை है விட்டா இவன் நம்ம இடத்துல நிக்க மாட்டான், अगर इसको छोड़ देंगे तो हमारे जगह पर नहीं खड़ा रहेगा, இவனை விட்டா நம்ம வட்டத்துக்குள்ள நிக்க மாட்டான், अगर इसको छोड़ देंगे तो मेरे இவன் अंदर नहीं அன்னையே रहेगा। என்னையே ஆண்டவரேன்னு இருக்கணும்னா अगर मुझे ही अगर वो शरणागत लेकर रहना எதையாவது है அப்பப்ப கொடுத்தா தான் வேலையாகும். तो इसलिए कभी कभी कुछ ना कुछ उसको देना भी है। இது என்னை நானே உயர்த்தாதபடிக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட முள், அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. और मैं अपने आप का घमंड नहीं करूं, इसलिए मेरे लिए दिया हुआ एक कांटा है, एक शैतान का दूत है ये, இல்லாட்டி ஆண்டவர் மறந்துரும். नहीं तो हम परमेश्वर को भूल जाएंगे। நம்ம ஆண்டவரை மறக்காம இருக்கிறதுக்கு, हम परमेश्वर को भूलना नहीं है, तो ஆண்டவரை மறக்காம இருக்கிறதுக்கு, अगर हम परमेश्वर को नहीं भूलना है, ஆண்டவரேன்னு வாழ்றதுக்கு, परमेश्वर ही शरणागत कर जीने के लिए, இல்லாட்டி நம்மள கை பிடிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். नहीं तो हमें हाथ में नहीं पकड़ेंगे, पकड़ नहीं सकते कर वो जानते நான் हैं। சொல்லிங்க, பவுல் சொல்றாரு. मैं बोलकर पौलुस कह रहा है। ஹalleluya. Hallelujah. நான் என்ன எதனால அவர் அப்படி சொல்றாரு? क्यों पौलुस इस प्रकार कहता है? எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம், मुझे प्रकट कर कर दिए हुए उस उन्नति बातों के द्वारा। அப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன? वैसा बोलने का कारण क्या இன்னைக்கு है? சபையில பிரசங்கிக்கப்படுகிற வசனங்களிலே, இந்த புதிய ஏற்பாட்டு சபையில பிரசங்கிக்கப்படுகிற வசனங்கள 13 நிருபங்களை அவர் எழுதுகிறார். यहाँ पर जो नया कलीसिया जब निर्माण हुआ था, 12 पुस्तक ये पौलुस ने ही लिखा है। 13 அவருடைய இந்த சபையினுடைய ஃபண்டமெண்டலே அவர் சொல்லி எழுதி வைத்திருக்கிற பல விஷயங்கள் தான். और उसने कलीसिया की सारे नियमों की बातें उसी ने लिख कर रखा है। அதை அவர் எங்கிருந்து சொல்றார்? वो कहां से वो कह रहा है? கொரிந்தியர்ல சொல்லும்போது சொல்றார், जब कुरिन्थियों पर कहते समय कह रहा है, நான் இவைகளை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். मैं इस बात को परमेश्वर के ओर से पा लिया। ஹalleluya. हालेलुया। அப்ப யாருக்கும் வெளிப்படாத பல மேன்மைகள் பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி, कई प्रकार की बात जो किसी को प्रकट नहीं हुआ, उसे पौलुस को परमेश्वर ने प्रकट कर எத்தனையோ दिया। பேருக்கு கிடைக்காத பல மேன்மையான விஷயங்களை ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தி कितने கொடுத்தார். जन को जो उन्नति बात जो नहीं मिला, पौलुस को परमेश्वर ने इस बात को बताया। அது அவர் சொல்றார், उसी बात को कह रहा எனக்கு है, கிடைச்சிருக்கிற மேன்மையின் நிமித்தம் मुझे मिला हुआ इस उन्नति बातों के என்னை द्वारा நானே உயர்த்தாதபடி मैं अपने आप पर ही फूल कर नहीं बैठूं। எனக்கு இந்த முள் கொடுக்கப்பட்டிருக்கு. मुझे इस कांटा इसलिए दिया गया। விளைவினங்கள் எதற்காக? कमजोरियां किस लिए? திடீர்னு சில பிரச்சனைகள் நல்லா இருந்தது இதே அப்படின்னா கொஞ்சம் நம்மள ஆண்டவர் சிந்திக்க வைக்கிறார். अचानक क्यों इस प्रकार घटती है? क्योंकि हम विचार करना है। ஹalleluya. हालेलुया। அப்படி ஏத்துக்கிறவங்க எத்தனை பேர்? इस प्रकार स्वीकार करने वाले कितने जन हो? அப்படி உணர்கிறவங்க எத்தனை பேர்? एहसास करने वाले कितने जन हो? நம்மகிட்ட எவ்வளவு பணம் வந்தாலும்
हमारे पास कितने भी पैसे எவ்வளவு आने दो, சம்பாதிச்சாலும் कितने भी कमाने दो, தேவையான விஷயங்களை நாம் செலவிட, தேவையான விஷயங்களில் செலவிட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். जिस खर्चा जरूरत की है उस पर ही हम खर्चा करना है. அதை கணக்கில்லாமல் செலவழிக்கிறவளாம் இருந்துடக்கூடாது. हम इस प्रकार नहीं रहना है कि कोई भी हिसाब किताब के बिना खर्चा அது करे. எதுக்கு அளவாயிருன்னு சொன்னா அர்த்தராத்திரியில கொடை பிடிக்கிறதுக்கு சமமாயிடும். तो हम जो बोले उस बात का ये तुलना हो जाएगा कि कभी भी कुछ भी करते रहो तो. ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया. நாம் எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் हम कितने भी उन्नति किया जाए, கடந்து வந்த பாதைகளை மறந்து போய்விடும். हम जिस मार्ग से लौट के आए நாம் इसे भूल नहीं जाना. உயர்த்தப்பட்ட விதங்களை மறந்து போய்விடும். हम उन्नति किए हुए उस मार्ग को भूल नहीं जाना. ஹalleluya, हालेलुया. இதையெல்லாம் நினைவு கூறுவதற்கு, ये सब हम सोचने के கடந்து लिए, வந்த பாதைகளை திரும்பி பார்ப்பதற்கு, हम लौट कर आए हुए उस मार्ग को पलट कर ஆண்டவர் देखने के நடத்தின लिए, விதங்களை உணர்வதற்கு, परमेश्वर हमें मार्गदर्शन कर कर आए हुए उस मार्ग நாம் को देखने के இதையெல்லாம் लिए, மறந்து நாம் பெருமை பிடித்தவர்களாய் மாறி போகாமல் हम இருப்பதற்கு, ये सारी बातों को भूलकर हमारे अंदर घमंड नहीं आने के लिए, தேவன் சில காரியங்களை நம்மளே வைத்திருக்கிறார். परमेश्वर कई कार्यों को हम पर वो रखते हैं. ஹalleluya. நம்முடைய Hallelujah. பலவீனங்கள் हमारी कमजोरियां நம்மை தேவனிடத்திலிருந்து தூரம் போக்குவதற்கு அல்ல, परमेश्वर से हमें दूर लेकर जाने के लिए नहीं, தேவனிடமாய் நம்மை சேர்ப்பதற்கு. बल्कि परमेश्वर की ओर लेकर आने நம்முடைய के लिए. பலவீனங்கள் அவரை நம்மை வெறுத்து ஒதுக்குவதற்கு அல்ல, पर उस कमजोरियां परमेश्वर को नफरत कर कर उससे दूर जाने के लिए नहीं, நம்மை அவரோடு கூட சேர்த்து வைத்துக் கொள்வது. हम लोगों को परमेश्वर के साथ जुड़ाने के எத்தனை பேர் लिए. ஆமென் சொல்லுவீங்க? कितने जन आमीन என்னுடைய कहोगे? பலவீனத்தின் मेरे कमजोरियां நான் மேன்மை मैं பாராட்டுகிறேன். उस पर घमंड इसलिए நான் करूंगा, ஒருபோதும் நான் பெருமை பிடித்தவனாய் மாறி போகக்கூடாது. मैं घमंडी बनकर नहीं बदल என்னை जाना, நானே உயர்ந்து சிந்தித்து விடக்கூடாது. मैं अपने आप को ही खुद को ही घमंडी कर ஆண்டவரே, कर உம்முடைய नहीं கிருபை இல்லாம என்னால ஒண்ணும் परमेश्वर செய்ய முடியாது. आपके अनुग्रह के बिना मैं कुछ नहीं कर நம்ம எவ்வளவு सकता. உயர்ந்தாலும், हम कितने भी ऊपर जाए, எவ்வளவு ஞானம் படைத்தவர்களாய், कितने भी ज्ञानवान बनने दो, ஹalleluya, தேவ கிருபை. परमेश्वर का अनुग्रह. கொஞ்ச நேரம் முன்னால் ஒரு சாட்சி கேட்டீங்க. हमने एक गवाही को पहले सुने थे. ஹalleluya. हालेलुया. நான் பெரியவங்களை எல்லாம் ஃபேஸ் பண்ணி பேசிக்கொள்ளவே மாட்டேன். मैं बड़े लोगों के सामने उनको मुलाकात कर कर ஆனா बोल இந்த भी नहीं கடைசி पाऊंगा. ப்ராஜெக்ட்ல மிலிட்டரி ஆபீசர்ஸ் முன்னால பிரசன்ட் பண்ண வேண்டி வந்தது. वो संत प्रोजेक्ट पर जो मिलिट्री ऑफिसर के सामने मुझे उसे प्रेजेंट करना था. அந்த கடைசி ப்ராஜெக்ட் அவர் செஞ்சது அந்த லோக்காலிட்டி, அது சம்பந்தப்பட்டமான கேம்பஸ்ல தான் அவர் வேலை செஞ்சார். और उसकी संबंध के जो कैंपस के अंदर ही वो नौकरी कर रहे थे. இதெல்லாம் என்ன தெரியுமா? ये सब क्या है? கிருபை, अनुग्रह, கிருபை, अनुग्रह, கிருபையில் சார்ந்து கொள்ளும். अनुग्रह के संग நம்ம लगे रहो. எவ்வளவு வேணாலும் உயர்த்தப்பட்டிருக்கோம். हम कितने भी ऊपर जाने तो நாம उन्नति होने உட்கார்ந்து दो. சிந்திச்சா अगर हम बैठकर विचार करें நம்ம இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கு, आज रहने की परिस्थिति में, இன்னையில இருந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி இருந்த நிலைமைக்கு आज से पिछला 20 साल का अगर எவ்வளவு पलट कर பெரிய देखोगे, ஏணி வச்சாலே எட்டாது. कितने बड़े आप सीढ़ी लगाओगे तो भी वो छू नहीं पाएंगे. கனெக்டே ஆகாது. उसका कोई हिसाब नहीं. அங்கிருந்து தான் இங்க வந்திருக்கிறோம். वहां से हम लोग इतने दूर आ गए. ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. கர்த்தர் அந்த காரியங்களை நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். परमेश्वर उस कार्य पर आपको बलवंत கர்த்தர் करेंगे. நம்மை அந்த அளவுக்கு பலப்படுத்தி இருக்கிறார். परमेश्वर उतना ही हमें बलवंत किया है. இன்றைக்கு இருக்கிற ஸ்தானத்தை யோசிக்கும் பொழுது, हम जिस स्थान पर रहते उसे जब तुम सोचोगे, நாம் எந்த விதத்திலும் அதற்கு தகுதியற்றவர்களாய் இருக்கும் பொழுதும் கூட, हम कोई भी योग्यता नहीं होने के बावजूद தேவன் भी அந்த ஸ்தானத்தில் நம்மை நிறுத்தி இருக்கிறார் उस என்றால், स्थान पर यदि परमेश्वर हमें खड़े किए हैं நாம் तो நம்மை மேன்மையாய் நினைப்பதற்கு அல்ல, हम अपने आप पर घमंड करने के लिए नहीं भी नहीं है, ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். पर भी परमेश्वर हमें उन्नति ஆண்டவர் किया உயர்த்தி है. இருக்கிற அந்த உயர்த்துதலை புரிந்து கொண்டு இருக்கும் பொழுது, परमेश्वर जिस उन्नति पर हमें लेकर आए जब எந்த विचार करते हैं, விதத்திலும் மேன்மை பாராட்டி விடக்கூடாது என்பதற்காக कोई भी प्रकार पर अपने आप को घमंड नहीं करना है. நாம் ஆண்டவரை इसलिए மறந்து போய் விடக்கூடாது हम परमेश्वर என்பதற்காக को भूल नहीं जाना है. ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கிறார். परमेश्वर कई कार्यों को हमारे जीवन पर अनुमति देते हैं. பலவீனங்கள் உன்னை தேவனிடத்திலிருந்து தூரமாக்குவதற்காக, आपकी कमजोरियां परमेश्वर से आपको दूर करने के लिए உன்னுடைய नहीं, பலவீனங்கள் தேவனிடமாய் சேர்ந்து आपकी कमजोरियां परमेश्वर के और लेकर जाने அவர் के கிருபை लिए கொடுத்து உன்னை நடத்துவார். आपको वो अनुग्रह देकर आपको चला கிருபை रहा है. கொடுத்து உன்னை நடத்துவார். अनुग्रह देकर आपको चला எத்தனை रहा பேர் है. சொல்லுவீங்க, कितने जन कहोगे உன் கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே, तेरा अनुग्रह मेरे लिए काफी है, உம்முடைய கிருபை எனக்கு போதும் तुम्हारी ஆண்டவரே. अनुग्रह मेरे
मेरे लिए काफी என் है। பலவீனத்திலே मेरे कमजोरियों पर உம் பலன் பூர்ணமாய் விளங்கும். आपका बल परिपूर्ण हो। விசுவாசிக்கிறவர்கள் கண்களை மூடி विश्वास करने वाले अपनी आंखें बंद வாய்களை कर திறந்து சொல்லுங்க, मुंह खोलकर ஓ कहेंगे, உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். परमेश्वर आपका बल मुझ पर परिपूर्ण हो। உம்முடைய கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. आपका अनुग्रह मेरे लिए काफी என்னுடைய है। பலவீனத்திலே मेरे कमजोरियों पर உம்முடைய கிருபை பூர்ணமாய் விளங்கும். आपका बल परिपूर्ण होने दो। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும். என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். தாழ்வில் இருந்தாலும் உம் கிருபை போதும், கண்ணீரில் மூழ்கினாலும் உம் கிருபை போதும். வேதனை இருந்தாலும் உம் கிருபை போதும், ஒண்ணுமே இல்லைனாலும் உம் கிருபை போதும். தாழ்வில் இருந்தாலும் உம் கிருபை போதும், கண்ணீரில் மூழ்கினாலும் உம் கிருபை போதும். வேதனை இருந்தாலும் உம் கிருபை போதும், ஒண்ணுமே இல்லைனாலும் உம் கிருபை போதும். ஏசப்பா நீங்க மட்டும், ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமே, கிருபை போதுமே. மாறுமே, எல்லாமே மாறுமே, போதுமே, கிருபை போதுமே. மாறுமே, எல்லாமே மாறுமே. என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி என் பலவீனத்தில் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். सब अपने आंखें बंद कर பூரணமாய் விளங்கும். विश्वास के साथ என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். மலைகள் விலகினாலும் உம் கிருபை போதும், பர்வதங்கள் பெயர்ந்தாலும் உம் கிருபை போதும். தண்ணீரை கடந்தாலும் உம் கிருபை போதும், அகினியில் நடந்தாலும் உம் கிருபை போதும். மலைகள் விலகினாலும் உம் கிருபை போதும், பர்வதங்கள் பெயர்ந்தாலும் உம் கிருபை போதும். தண்ணீரை கடந்தாலும் உம் கிருபை போதும், அக்கினியில் நடந்தாலும் உம் கிருபை போதும். ஏசப்பா நீங்க மட்டும், ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமே, கிருபை போதுமே. மாறுமே, எல்லாமே மாறுமே, போதுமே, கிருபை போதுமே. மாறுமே, எல்லாமே மாறுமே. என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். 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 கரங்களை உயர்த்தி हाथों को उठाते हुए என் பலவீனத்தில் मेरे कमजोरियों पर உம் பலமோ तुम्हारा बल பூரணமாய் விளங்கும். वह परिपूर्ण होगा। உம் கிருபை तेरा अनुग्रह எனக்கு போதும், मुझे काफी है। உம் கிருபை तेरी अनुग्रह எனக்கு போதும். मुझे काफी